ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ப்ரான் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க, இல்லை குக்கர் யூஸ் பண்ணாலும் ஓகே தான். இதில் 4 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இறா பிரியாணி ஒரு வாட்டி நல்லெண்ணெயில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் பட்டை, கிராம்பு, லவங்கம், ஏலக்காய், ஷாகி, ஜீரா அண்ட் சோம்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா இது பொரிஞ்சதும் 4 வெங்காயத்தை நீட்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. மூடி வச்சு வேக வைக்கணும். ஸோ இப்போ எறா வந்து இந்த இவ்வளோ பெரிய எறா தான் இருக்குது, 3/4 கிலோ அளவுக்கு எறா இருக்குது. ஸோ நான் இப்போ இந்த வாலை க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்து வைக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் இது கூடவே மிளகாத்தூள் சேர்த்துட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. எண்ணெயிலே நம்ம மிளகாத்தூள் சேர்க்கும் போது பிரியாணியோட கலர் நல்லாயிருக்கும். பாருங்கள், எறா நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவு மஞ்சள் மட்டும் சேர்த்து எடுத்து வச்சிடலாம். இப்போது இதில் 3 தக்காளி நல்லா கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1.5 ஸ்பூன் அளவு உப்பு, கொஞ்சமாக புதினா சேர்த்துட்டு கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்து இதை மூடி வச்சு நல்லா வேக வைங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்ச வர அளவுக்கு நல்லா வெந்ததும் இதில் நம்ம க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கிற எறாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எறா சீக்கிரமாக வெந்துடும். ஸோ ஆல்ரெடி நம்ம வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கி எடுத்துடணும். எறா போட்டு ஒரு 10 நிமிஷத்துலேயே வந்து எறா கொஞ்சம் வெந்துடும். இப்போ இதில் 1 லெமன் அளவு சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இன்றைக்கி நான் 2 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்க்குற மெஷர்மெண்ட்டு தான். 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்க்கணும். ஸோ 2 டம்ளருக்கு 4 டம்ளர் தண்ணி வந்து சுட பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சுட பண்ணி எடுத்து வச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். தண்ணியை நல்லா சேர்த்துட்டு நல்லா இதில் கொதி வந்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசியை சேர்த்து மூடி வச்சு நல்லா கொதிக்க விடலாம். நல்லா இது ஒரு 10 மினிட்ஸ்க்கு நல்லா கொதித்து வரட்டும். தண்ணி ஓரளவுக்கு வற்றி வரும். இந்த அளவுக்கு வந்ததும் இப்போ நம்ம இதை தம்மில் போட போகிறோம். இது வந்து பெரிய ஸ்டவ்வில் இருக்குது. ஸோ சின்ன ஸ்டவ்வுக்கு மாற்றி வச்சு ஸ்டவ்வை ஸ்லோவாக வச்சுக்கோங்க. அது கூட ஒரு தோசை தவா வச்சுக்கோங்க. தோசை தவா நல்லா சூடானதும் இந்த பாத்திரத்தை எடுத்து நம்ம அது மேலே வச்சு மூடி போட்டுடலாம். டைம் பார்த்துக்கோங்க, 10 மினிட்ஸ் தான் ஆகும். 10 மினிட்ஸில் நம்ம ப்ரான் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், குழையாமல் நல்லா அழகாக வந்திருக்குது. டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் வந்து தம் பிரியாணியோட மெத்தடு. ஸோ நீங்கள் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி எல்லா பிரியாணியுமே நீங்கள் செஞ்சிடலாம். எவ்வளோ ஜூஸியாக சூப்பராக இருக்குது, கொஞ்சம் கூட அடி பிடிக்கல. சூப்பரான ப்ரான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.